ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் குடி வரும்படியாக நீங்கள் கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கிற உம்முடைய புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய தியானங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சில பாடல்களை நாம் இணைந்து ஆமென் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி தாவீது கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சுதரம் தாவீது கர்த்தரை துதித்தது போல இந்த நேரத்திலும் நாமும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே என்று சொல்லி எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். சொல்வோம், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோது மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு பொழிலமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு பொழிலமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே, என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது சரணத்தை திரும்ப நாம் பாடப்போகிறோம். ஆமேன். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை நமக்கு தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விளைவனங்களை எல்லாம் மாற்றி, ஹல்லேலூயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில வயது ஆமேன் ஸ்தோத்திரம் வயதான நிமித்தம் சில பலவீனங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்முடைய எல்லா பலவீனங்களை எல்லாம் மாற்றி, ஹல்லேலூயா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இளமையை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. என் வாழ்நாள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை ஆண்டவருக்காக நான் வாழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் சொல்லுங்க பார்க்கலாம்,
எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அக்கினி சூளையாக இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, எவ்வளவு ராஜாவினுடைய கட்டளைகள் கடுமையாக இருந்தாலும் அதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை தூக்கி எடுக்கிற தேவன், அந்த தேவனை நாம் எல்லாரும் கரங்களை தேடி பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். சொல்லுவோம். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன், ஆமென், விடுவிக்க. நம்மை அழைத்தவரோ கைவிட மாட்டார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆமென். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா. அவர் நமக்கு விடுதலையை ஆமென் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
ஜெயமே. எல்லாம் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நல்ல சோதரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க நமக்கு ஜெயம். நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இதுவரை இருந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறுகிறது. இதுவரை இருந்த எல்லா தோல்விகள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை இருந்த எல்லா கட்டுகள் எல்லாம் முடக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது கிடைத்த விடுதலை நமக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறையிருப்புகளாக இருந்தாலும், எல்லா சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்புகளாம் திருப்பின தேவன். ஹல்லேலூயா. ஓ சோதரம் சோதரம் ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற ஒவ்வொரு சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுதும் உம்முடைய துதியினால் எங்கள் நாவு நிறைந்திருப்பதாக. ஆமென். ஹல்லே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னது போல இந்த நாள் முழுதும் ஸ்தோத்திரத்தினால் துதிகளினால் நாங்கள் நிரம்பி இருக்க, உம்முடைய விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து உங்கள் நாம மகிமை பெறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். அதற்காக அவர் சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார். எனவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவது மாத்திரமல்ல,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை சாபத்திலிருந்தும் விடுதலை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். இன்றைய தினத்திலும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை அவர் விடுதலை செய்கிறவர், குணமாக்குகிறவர். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிசாசுடைய வேலை என்ன என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறென்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் திருடன். அவன் உங்களுடைய சந்தோஷத்தை திருடுகிறான், உங்களுடைய சமாதானத்தை திருடுகிறான், உங்களுடைய ரட்சிப்பை அவன் திருடுகிறான். அவன் திருடவும் அவன் கொல்லவும் உங்களை அழிப்பதற்காகவும் அவன் வருகிறான், வேறொன்றுக்கும் வரவில்லை. பிசாசை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். சில நேரத்தில் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நன்மை செய்வது போல செய்து தீமை செய்து விடுகிறவன். அநேக தீமைகளை அவன் செய்கிறான். இந்த பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவை பற்றி, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு வருகிறார். பிசாசு அவன் பொல்லாதவன், அவன் பொல்லாத காரியங்களை செய்கிறான், துஷ்டன், அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த பிசாசு? அவன் ஒரு காலத்திலே அவன் தேவதூதனாய் இருந்தவன் தான். ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே, அவனுடைய மேட்டிமையினாலே தேவன் அவனை கீழே தள்ளினார். தள்ளப்பட்ட தூதர்கள். இந்த பிசாசு எப்பொழுதும் கேடு செய்கிறான், மனுஷனை வாழ விடுவதில்லை. எனவேதான் அநேகர் மந்திரங்கள் மூலமாக, சூனியங்கள் மூலமாய் ஒருவரை கெடுத்துக் கொள்கிறார்கள். சில குடும்பங்களை அழித்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறவர். இயேசுவின் பெயரால் யாருக்கும் இந்த தீமை நடக்காது. இயேசுவை சொல்லி யாரும் தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எனவேதான் இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் என்னவென்றால், முதலாவது அவருடைய மனதிலே சமாதானம் இருக்காது. இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை இழந்தது போல உணர்வார்கள். ஒரு ஹெவினஸ் அவளுக்குள்ள இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு பாரம் அவளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள், நிலையற்றவர்களாக இருப்பார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்குள்ளே லேகியோன் பிசாசு, ஆயிரக்கணக்கான பிசாசு இருந்த பொழுது அது வீட்டிலே குடியிருக்க விடவில்லை. கல்லறையிலே தவறான இடத்திலே கொண்டு போய்விடும், தவறான பழக்க வழக்கத்தை கொண்டு வந்துவிடும். அது மாத்திரமல்ல, அங்கே வர்றவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்க விட மாட்டார். அடுத்தவங்களை மிகவும் பாதிப்படைய செய்வார்கள். பிசாசால் பிடித்தப்பட்டவர்கள் வேதனைப்படுத்துவார்கள் மற்றவர்களை. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் அநேகருக்குள்ளே இருந்து அவர்கள் தங்களையும் காயப்படுத்தி, மற்றவர்களையும் காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்தான் இயேசு நமக்காக வந்தார். வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் இயேசு ஜெபாலயத்திலே அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நசனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன? காலம் வர்றதுக்கு முன்னாடி என்னை கெடுக்கவா இங்க வந்தீர்? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு அவனை அதட்டி, பேசாமல் இவனை விட்டு வெளியே போ என்று சொன்ன பொழுது அந்த பிசாசு அலறி வெளியே போனதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசுவின் மேல் அதிகாரம் இருக்கிறது. பிசாசுகளும் இயேசுவை அறிந்திருந்தது. இயேசு அவர் தேவனுடைய பரிசுத்தர், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர் ஒருவரால் தான் பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசின் வல்லமையிலே செய்வனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க வாழ்க்கையில ஒரு வீட்டிலே எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் மாறவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த செய்வனையினால் வந்த பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள், சில வியாபாரத்திலே பிரச்சனைகள், அந்த வியாபாரத்திலே பயங்கரமான பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், சாபம் மாத்திரமல்ல, பிசாசும் சில மந்திரவாதத்தின் மூலமாக, செய்வனைகள் மூலமாக, சூனியங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நஷ்டமடைந்து வேதனை அடைந்து போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை. சில வியாதியை எவ்வளவுதான் ஸ்கேன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது பிசாசினால் வந்த வியாதிகள். இயேசு பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர்.
அவர் பிசாசை அதட்டினார். அங்கே ஊமையும் செவிடுமான ஆவியை அதட்டின பொழுது அந்த ஆவி வெளியே போன பிறகு அவன் பேச ஆரம்பித்தான். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நீங்கள் விசுவாசிங்கள். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் சுற்றி திறந்தார். இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்யும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கள்ளர் தான் சாத்தான். சில நேரத்தில் நாம் போகிற வாழ்க்கை பயணத்திலே பிசாசின் கையிலே நாம் சிக்கி விடுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ சில தவறான பாதையில் போகும் பொழுது, சில தவறான பாவங்களிலே இருக்கும் பொழுது பிசாசு அவளுக்கு மேற்கொள்ளுகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் எப்படியோ தவறான அந்த பாதையிலே போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் வஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? புரிந்து கொண்டார்கள். பிசாசு செய்கிற பெரிய காரியம், நமக்கு நல்ல வஸ்திரங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், நீதியின் வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் அவன் உரிந்து கொண்டான். அவன் பாருங்கள், அவன் உரிந்து கொண்டு என்ன செய்தான்? நிர்வாணமாக்கி விடுகிறான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அவளை கேவலப்படுத்தி விடுவான் பிசாஸ். அவள் வாழ்க்கை சூனியமாய் போய்விடும். அவர் நல்ல சில படித்தவர்களாக இருப்பார்கள், நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பார்கள். ஆனால் பிசாசு அவளுக்குள்ளே புகும் பொழுது பைத்தியம் பிடித்த பொருளாக மாறிவிடுவார்கள். அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு செய்யக்கூடாததான் செய்வார்கள், பேசக்கூடாதை பேசுவார்கள். அவருடைய வாழ்க்கையை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறவன் தான் பிசாசு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டான். காயம், சில தங்களே காயப்படுத்துவாங்க. நான் நல்லவன் அல்ல, சரியில்லை, அப்படி நான் ஒன்று நல்லா வாழ மாட்டேன், இப்படியே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். காயப்பட்டு அடுத்தவங்களையும் காயப்படும், அடுத்தவங்களையும் சுமார் கூட மாட்டாங்க. நீ உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், சபிச்சுட்டே இருப்பாங்க. அவர்களுடைய வாக்களை இப்படிப்பட்ட காயப்படுத்தி வேதனைப்படுத்தி பிசாசு குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டான். அப்பொழுது அந்த பக்கம் ஒரு ஆசாரியன் வந்தான். அவனும் விலகி போயிட்டான். சிலவங்களை உதவி செய்கிறவங்கன்னு சொல்றவங்களை உதவி செய்ய மாட்டாங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட இந்த மனுஷனை காப்பாற்றுக்க ஆசாரியன் முடியவில்லை. ஒரு லேவியனும் வந்தான். அவனும் அவனை கண்டு பக்கமாக விலகி போயிட்டான். அவனும் உதவி செய்யவில்லை. நான் சொல்றேன், யாரெல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க நினைக்கிறீங்களோ அவங்களாம் அவங்களை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல சமாரியன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது எல்லாரும் நம்ம கண்டு இவன் பக்கத்திலே போக முடியாது என்று சொல்லி விலகி போகலாம், இவன் மோசமானவன் என்று சொல்லி விலகி போகலாம், இவன் துர்க்குணம் உள்ளவன் என்று விலகி போகலாம். ஆனால் இயேசு அவர் நம்மை தேடி வருகிறவர். அவர் கிட்ட வந்து அவர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் என்ன செய்தார்? வார்த்தார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுவதற்காக அவர் காயப்பட்டார். அவர் இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை குணமாக்குகிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அவருடைய காயங்களாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி ஆண்டவர் சில கிருபைகளை கத்தர் கொடுக்கிறார். அந்த கிருபைகளை கொடுத்து ஆலயத்துக்களை கொண்டு வந்து, இந்த சத்திரம் ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆலயத்திலே கத்தர் கொண்டு வருகிறார். ஒருவேளை ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஆலயத்தில் ஏன் வர வேண்டும் என்றால், எங்கே அவருடைய நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே இருப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு, அந்த ஆலயத்திலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த ஆலயத்தின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கண்டு விடுதலையாக்குகிறவர். அங்கே 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்த ஒரு பிசாசால் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆலயத்தில் தான் இயேசு விடுதலையாக்கினார். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு ரட்சிப்பு உங்களுக்கு வரும்.
ஏனென்றால் இயேசுவின் கண்கள் உங்களை பார்த்து விட்டது. இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த இயேசுவின் ரத்தம் என் மேலே இறங்கட்டும் என்று சொல்லுங்கள். அந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே அந்த அசுத்தாவி பலனை இழந்து போகிறது. அது உங்களை விட்டு வெளியே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அசுத்தாவி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது, உங்கள் இருதயத்தை விட்டு வெளியே போகிறது, உங்கள் சிந்தையை விட்டு வெளியே போகிறது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நல்ல சமாரியனாக இயேசு அவர் என்ன செய்கிறார்? உங்களை பராமரிப்பதற்காக ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அங்கே ஆண்டவர் அங்கே சத்திரக்காரன் போய் சொன்னது போல, சத்திரக்காரன் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள்னு சொன்னது போல, ஆலயத்தில் ஏன் வர வேண்டும் என்றால் அங்கே உங்களை விசாரிக்கிற இடம், அங்கே உங்கள் பராமரிக்கிற இடம். அதற்கானதான் தேவன் அதுக்குரிய செலவுக்கு வேண்டிய பணங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு தருகிறார். ஏனென்றால் உங்களை பராமரிப்பதற்காக, உங்கள் காயங்களை கட்டுவதற்காக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் தேடி நீங்கள் வரும் பொழுது இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை இயேசு விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஒருவேளை என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கதற வேண்டாம். நீங்கள் இயேசுவின் சமூகத்திலே வரும் பொழுது இயேசுவின் கண்கள் உங்களை பார்க்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல கூட இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் பல முறை கட்டப்பட்டிருக்கிறேன், பலவிதமான காயப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்வில் என் சமாதானத்தை இழந்திருக்கிறேன், நான் நிம்மதியற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறேன், மனம் பதைக்கிறவனாய் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை வைத்து இயேசுவே எனக்கு இரக்கம் செய்யும் சொல்லுங்கள். எனக்கு இரக்கம் செய்யும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, அவருடைய சிரசின் மேலே இறங்குவதாக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஒருவேளை எதெல்லாம் வைத்து கட்டியிருந்தாலும் அந்த கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படட்டும். பாவ கட்டுகள், சாப கட்டுகள், அந்த எல்லா நோயின் கட்டுகள், அந்த எல்லாம் ஆண்டவருடைய பில்லி சுனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் நீர் குணமாக்கினீர் ஆண்டவர். அந்த வசனத்தின்படி இப்பொழுதே நீங்க ஊழியம் செய்வீராக. இயேசு வந்திருக்கிறார். இயேசு ராஜா உங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசு ராஜாவின் பிரசனம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த செய்வனைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமையினால் செய்யப்பட்ட கிரியைகள் எல்லாம் அழித்து இன்னையிலிருந்து ஒரு விடுதலை, இன்னையிலிருந்து ஒரு சமாதானம், இன்னையிலிருந்து ஒரு பாதுகாப்பு. இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். சொல்லுங்கள், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுங்கள், கைத்தட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கைகளை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடும். நல்ல கைத்தட்டி பாடுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு
வந்திருக்கிறீர். உங்க வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே அவர் வருவார். கை தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம். இப்பொழுதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நொடி பொழுதே சுகம் தரும். ஆமென். பேய்கள் எல்லாம் நடுங்கும். பெரியவர் திருமுன்னே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பேய்களும் வெளியேறுவதாக, அசுத்தங்கள் வெளியேறுவதாக, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. அம்பை நாம்பை கொண்டாடுவோம் கவலைகள் மற. நல்ல கரங்களை தட்டி பாடுங்கள். அம்பை நாம்பை கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்துட்டார். உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டார். சொல்லுங்கள் இயேசுவே. சொல்லுங்கள் இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும். எங்கள் உள்ளத்திலே ராஜாவா இருமாண்டவரே, உமக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். என் வாழ்க்கையிலே பெரிய விடுதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி எல்லா தீங்கிலிருந்தும் இயேசு உங்களை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதியும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினீரே, விடுதலை ஆக்கினீரே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவி என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இதை ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, உம்முடைய ஜீவன் அவளுக்குள்ளே வல்லமையோடு இறங்குவதாக. இயேசுவின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் அப்பா. தழும்புகளின் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்குவதாக. உம்முடைய விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.